இந்த உலகத்தில் நம்ம அடைஞ்ச நிலையை தக்க வச்சுக்க நம்ம யார் அப்படிங்கிற கதையை இன்னொருத்தருக்கு எப்படி நரேட் பண்ண போகிறோங்கிறதுல தான் நமக்கு குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் 20லேருந்து 30 ஏஜ்குள்ளே வராமல் பார்த்துக்கலாங்க. அப்படி இல்லைனா நான் ஏண்டா இங்கே வந்து பிறந்தேன் அப்படிங்கிற எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்குள்ளே அது நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இதை பாதுகாக்க நீ என்ன மதம், நீ என்ன ஜாதி, நீ பேசுகிற மொழி என்ன, இப்படி பல கேள்விகளை நம்மளை சுற்றி நம்ம பார்க்க முடியும். இதை இல்லாமல் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற ரா எமோஷன்ஸை எப்போ சரி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருப்போமா? யாரோ ஒருத்தர் எழுதின எழுத்து ஒரு படமாக மாறுறப்போ அதில் நடித்த நடிகனை நம்ம கண்ணுக்கு ஹீரோவாக அந்த சினிமா காட்டுது. ஆனால் நிஜத்தில் அந்த எழுத்துக்கள் சேர்த்து ஒரு கதை எழுதுகிறப்போ அந்த எழுத்தாளன் அவரோட வாழ்க்கையில் சந்தித்த எத்தனையோ முரண்களை அந்த எழுத்துக்கள் தாண்டி வந்திருக்கணும். அதான் சத்தமில்லாத கேள்விகள். இது சபையில் கேட்குறத விடவும் நம்ம மனசுக்குள்ளே வந்த பல நினைவுகளோட முரண்பாடுகளை நோக்கி நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக சினிமாவை தன்ன ஒரு திரை அனுபவத்தை நீங்கள் நிஜத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கொஞ்சம் கூட குணத்தில் சேராத ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போய் பாருங்கள். பிடிக்காத புத்தகத்தை கொஞ்சம் நேரம் வாசிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நம்புகிற ஒரு விஷயத்தை ஒரு நாள் கேள்வி கேட்டு அதுக்கு எகென்ஸ்டாக வாழ்ந்து பாருங்கள். உங்கள் எக்ஸை பற்றி பல நல்ல விஷயங்களை யார்கிட்ட சரி ஷேர் பண்ணி பேசி பாருங்கள். இப்படி நமக்கு வராத வாழ்க்கையில் ஏற்றுக்க முடியாத சில விஷயங்களை என்கவுண்டர் பண்ணுறப்போ தான் வாழ்க்கையை முழுசாக புரிஞ்சிக்க முடியும்னு நான் நம்புகிறேங்க. ரீசெண்டாக கூட நிறைய ஆணவ படுகொலைகளை பற்றின நியூஸை பார்க்க முடிஞ்சது. நம்ம சுமந்துட்டு இருக்க இந்த கௌரவம், நீ பெரியவன் நான் சின்னவங்கிற இந்த மைண்ட் செட் எல்லாம் தாண்டி இந்த உலகம் முழுசாக பரவி எங்கெங்கேயோ இருந்த நம்மளோட முன்னோர்களோட மரபணுக்கள் இங்கே வந்து சேர்ந்த கதை தாங்க நம்மளோடது. நம்ம உள்ள ஓடுற மகாநதிக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட நிறமோ திசையோ கிடையாது. ஆப்பிரிக்காவிலேருந்து நடந்து வந்தவனோட வரலாறு அதில் இருக்கலாம், இமயமலை உச்சியில் வாழ்ந்த ஒருத்தனோட மரபணு இருக்கலாம், ஒரு கூலி தொழிலாளியோட உடம்புல இருந்து வந்த வியர்வையோட உப்பும் அதில் மிக்ஸ் ஆகி இருக்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களை நீங்களே ஆணவ படுகொலை பண்ணிடுவீங்களா? ஒரு 1000 வருஷம்னு கணக்கு வச்சா கூட ஒரு தனி மனுஷனோட பரம்பரையில் எத்தனை கடப்புகள் நடந்திருக்கும்னு இப்போ வந்த ஜாதியை வச்சு பிரிஞ்சிருக்க நம்ம புரிஞ்சுக்கணும். இயற்கையில் ஒரு விஷயத்தை எது கூடயும் சேராமல் உங்களால் தடுக்கவே முடியாதுங்க. அப்படின்னா நீரோட சுழற்சி இருந்திருக்காது, மண்ணோட வளம் இருந்திருக்காது, ஆக்சிஜனோட மூலக்கூறு கூட இப்படி எதுவுமே இந்த உலகத்தில் இருந்தே இருந்திருக்காது. அப்படி சேராமல் விட்டால் சுழற்சியும் நடந்திருக்காது, உயிர்களும் வந்திருக்காது, நம்ம கதை இங்கே தக்க வச்சுக்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது. விஞ்ஞானம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய உண்மை எதுனா, இந்த உலகத்தோட அத்தனை படைப்புக்கும் அடிப்படையானது முரண் தாங்க. ஒரு விதை மரமாக வளர அதோட இருப்புக்கு அடிப்படையாக இருக்க விதையோட வடிவத்தை உடைச்சாதான் முடியும். இப்படி முரண்பாடுகள் வரப்போ தான் வளர்ச்சி நடக்கும். அந்த வளர்ச்சியை ஏற்றுக்கிட்டவங்க தான் அந்த தாட்ஸ் பபிள்ஸை உடைச்சி நம்ம நம்பிக்கை தாண்ட பல விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நான் ரீசெண்டாக உலக சினிமா பற்றி பேசணும்னு நினைச்சதுக்கும் இதுதான் முக்கியமான காரணம். யூடியூப் மாமா டேம்பியன் அப்படிங்கிற மெக்சிகன் மூவியை ரீசெண்டாக பார்த்தேன். சாதாரணமாக உள்ளே போனால் இதை விட அபத்தமாக ஒரு சினிமா எடுத்துட முடியுமாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதை பார்க்குற எல்லாருக்குமே தோணும். கண்டிப்பாக எனக்கும் அது தோணுச்சு. அந்த படத்தோட சர்ஃபேஸுக்கும் சப்டெஸ்ட்டுக்கும் இருக்கிற இடைவெளி தான் அந்த படத்தோட காவியமாக மாற்றுச்சு. அதே போல தான் இந்த வாழ்க்கையில் அதோட மேற்பரப்பை கடந்து முரண்பாடுகளோட ஆழத்துக்கு போகிறப்ப தான் அது நமக்கு உண்மையான அர்த்தத்தை தரும்னு நான் நம்புகிறேங்க. மனுஷனை பிரித்து பார்க்க முன்னாடி அவனோட சர்ஃபேஸை தாண்டி சப்டெஸ்ட்டை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுனா அவரோட கதையில் உங்களை பற்றின ஒரு பகுதியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம்.